வேண்டும் தேவி. நான் புரிந்து கொள்ளக்கூட முயற்சிக்கவில்லை. ஆனால் பிறகு சிந்தித்து பார்த்தேன். தாங்கள் சனியின் நன்மையை கடவுளின் அருளால் தான் நான் சரியான சனி வெளியேற்றப்படுவதையும் காண இயலாது. அதனால் நான் மோதலை தடுக்க விரும்புகிறேன். தேவி, தாங்கள் துன்பப்படுவதை நானும் விரும்பவில்லை. உங்கள் திட்டத்தையும் கூறுங்கள். அதன் மூலம் சனியை சபைக்கு வரவிடாமல் நான் தடுக்கிறேன். சனி எந்த ஒரு காரணத்திற்காகவும் சபைக்கு வரக்கூடாது. சரிதானே தேவி? தங்களுடைய கூற்றை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. செய்வார். சபைக்கு செல்வானா அல்லது தாயை காக்கவர்? கூறுங்கள் தேவி, சனி என்ன செய்வார்? நிச்சயமா நான் தினமும் அதிகாலை மகாதேவருக்கு பூஜை செய்வது வழக்கமாகும். பூஜைக்கு முன்னதாக இது ஒரு சூழ்ச்சி என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் ஆறுதல் கூற வந்தேன். தங்களது துன்பத்தை புரிந்து கொண்டேன். ஒருபுறம் தங்களுடைய கணவர், மறுபுறம் என்னுடைய கேள்வி இதுதான். தாங்கள் இங்கு மகாதேவரின் விருப்பப்படிதான் வந்தீர்களா, அல்லது ஏதாவது திட்டத்தினை தாங்கள்? ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை நான் தங்களை எச்சரிக்கின்றேன். நல்வழிக்கு திரும்பிவிடு. இல்லை என்றால் இந்திரதேவன் அப்படி நடந்து கொண்டதற்கு அவரேதான் காரணம். இந்திரதேவனுடைய உண்மையான முகத்தை காணவோ அவருடைய கெட்ட எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளவோ மறுக்கின்றார். ஆகையால் தான் மன்னிப்பு கோரினேன். நமது பிரதிநிதி ஆவதற்கு சனிதான்.